கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் திருமணம் முடிந்து குழந்தையை தோளில் சுமந்தவாறு கல்லூரிக்கு வருகை புரிந்து பட்டப்படிப்பு பயிலும் நரிக்குறவை இன சமூக பெண்மணிக்கு அரசு வேலை வழங்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி 7 மாந்திடல் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவை இன சமூகத்தை சேர்ந்தவர்கள் சந்தியா சுரேஷ் தம்பதியினர். இவர்களுக்கு விஷ்ணு என்ற 11 மாத கைக்குழந்தை உள்ளது. சுரேஷ் BA எக்கனாமிக் படித்து முடித்திருந்த நிலையில் தனது மனைவி சந்தியாவும் BA தமிழ் படித்து முடித்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து மனைவியை மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கும்பகோணம் ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மேற்படிப்பை படிக்க வைத்துள்ளார். தினசரி திருவலஞ்சுழியில் இருந்து ஐயம்பேட்டைக்கு சந்தியா தனது 11 மாத கைக்குழந்தையை தோளில் சுமந்தபடி கல்வி பயில வருவது காண்போரை நிகழ வைத்துள்ளது. மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் ஐயம்பேட்டை ஸ்டார்லைன் காலேஜில் B.Ed செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு வரேன். எங்களோட இனம் நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண். நாங்கள் கல்யாணம் ஆனாலே எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் என்னை சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் காலேஜில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. காலேஜ் போகிற நேரத்தில் ஈவினிங் போயிட்டேன்னா நான் மட்டும் படித்தா போதாது, என்னோடய பசங்களும் படிக்கணும், அப்போ தானே அவங்க சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிட்டு ITKயில் சேர்த்து விட்டாங்க. ITK இல்லம் தேடி கல்வினா நம்ம வீட்டில் உட்கார வச்சு பாடம் நடத்துறது. அந்த பசங்களுக்கு விளையாட்டு மூலமாக நாங்கள் பாடம் நடத்துவோம். கொஞ்ச நேரம் பேசுவோம், கொஞ்ச நேரம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க கற்றுப்பாங்க, என்ன நடத்தணும்னு அவங்க கற்றுப்பாங்க. அப்படி இருக்கும் ITKயில். அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும். தினத்தை முன்னிட்டு நாங்களும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்ள. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.